ஹாய் வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. என் சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் எல்லாம் வரும் உங்களுக்கு. நம்ம பார்க்க போகிறது வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது ரொம்ப கடினமான ஒன்று. ஒவ்வொரு பெண்ணும் பல சுமைகளை சுமந்து வாழ்க்கையை நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் 1008 பிரச்சனைங்க. அந்த பிரச்சனையை கேட்கும்போது நம்மளுடைய வலியும் பிரச்சனையும் தேவலாம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பிறந்து அதை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு அதை பயங்கர கஷ்டப்பட்டு நல்ல வசதியான குடும்பமாக இருந்தால் நல்ல பெரிய ஹை ஸ்கூலில் சேர்ப்போம். இல்லையா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் முனிசிபாலிட்டி ஸ்கூலில் சேர்த்து அவங்களும் அதுக்கான படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூல்னால் மட்டும் குறைச்ச இல்லைங்க. நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி ஒரு வேலைக்கு போக வச்சு அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜ் வந்தோடனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். மாப்பிள்ளை எப்படி இருக்கார், நல்ல குணமாக என்னங்கிறத ஆராய்ச்சி பார்க்க முடியாதுங்க. பட்டு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பொண்ணை பிரிஞ்சு நம்மளால் இருக்கவே முடியாது. நம்ம இருக்கிறது ஒரு பக்கம், அந்த பெண் குழந்தை நம்மளை விட்டு போகும்போது இன்னொரு புது குடும்பத்தோட ஐக்கியமாகி அவங்களோட சகஜமாக பழகி அது ஒரு வருஷம் 6 மாதம் ஆகும் அந்த குடும்பத்தோட ஒன்றி போகிறதுக்கு. அதுக்கு அது பயங்கர மன வேதனையும் வலிமையும் அது பட்டாகும். அதாவது வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் நிறைந்ததுங்கிறதுக்கு சொல்ல வரேன். பயங்கர ஒவ்வொரு குடும்பத்தையும் எடுத்துங்க, ஒரு பிரச்சனை. யாரை கேட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லதாங்க செய்வாங்க. நிம்மதியாக இருந்தவங்க யாருமே கிடையாது. அதை ஒவ்வொரு கதையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு அமைப்பில் போயிட்டுருக்கும். நல்ல வசதியாக இருப்பாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க சமயத்தில் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா ஏழை குடும்பத்தில் பார்த்திங்கன்னா நிறையா பிள்ளைங்க 3-4 இருக்கும். சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கும், வறுமை ஜாஸ்தியாக இருக்கும், சம்பாதிக்க முடியாது. ஏழை குடும்பத்தில் அவ்வளோ பிள்ளைங்க செல்வ செழிப்போடு இருக்க வேண்டிய பிள்ளைங்க ஏழை குடும்பத்தில் போய் கஷ்டப்படும். அந்த மாதிரி வாழ்க்கைங்கிறது மேடு பள்ளம் நிறைந்தது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழணும். அந்த பிள்ளைங்க அந்த குடும்பத்தோடு போய் ஒன்றி இருக்கும்போது அடிக்கடி நம்ம வீட்டுக்கு அவங்க அனுப்ப மாட்டாங்க. நம்ம போய் பார்க்குறதுக்கும் அடிக்கடி தர்ம சங்கடமாக இருக்கும். அப்புறம் கல்யாணம் ஆகுது, குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு அதுங்க படுற கஷ்டம். இப்போ உள்ள காலத்தில் பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கிறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க, டேலண்ட்டாக இருக்காங்க. அதே இதில் அவங்க கொஞ்சம் லேட் மேரேஜ் 25 வயசுக்கு மேலே பண்ணி கொடுத்தா அவங்க ஓரளவுக்கு மெச்சூர் ஆகி குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுறாங்க. நல்ல பிள்ளைங்க நல்லா இருக்குதுங்க. சில பிள்ளைங்க அவசரப்பட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க லைஃப்பு கொஞ்சம் டேமேஜ் ஆகுது, மன கஷ்டம். எந்த ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. அதாவது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு மாமியார் மருமகுக்குள்ளே பிரச்சனை, ஒத்த ஓப்படியாக்குள்ளே பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை. யாருமே அதாவது சின்ன பிள்ளைங்க குடும்பத்தில் சின்ன பிள்ளைங்களாம் அண்ணன் தங்கச்சி அக்கான்னு ஒத்துமையாக வளர்கிறவங்க அந்த ஸ்டேஜ் அவங்க குடும்பம்னு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கைன்னு அமையும் போது சொத்து பிரச்சனை, பணப்பிரச்சனை, பவுன் பிரச்சனைன்ட்டு அவங்க பல கோணங்களில் பிரச்சனையை உருவாக்கிக்கிறாங்க. அதனால் மன நிம்மதி போயிடுது. குடும்பத்துக்குள்ளே ஒத்துமை கிடையாது. யாருமே ஒத்துமையாக இருக்கிறதே கிடையாது. முன்னைய கிராமத்துலலாம் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க, சின்ன பெரிய தாத்தாங்க. இப்போ அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமை இல்லாமல் தனித்தனியாக தாங்க இருக்காங்க. அவங்க ஆம்னாட்டி 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, சேவிங்ஸ் பண்ணுறாங்க, கார் வாங்கினா அது ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குது, சந்தோஷமாக இருக்காங்க. பட் ஆனால் அவங்கவுங்களும் தனித்தனியாக இருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், அதை வச்சுட்டு அவங்க லைஃப்பை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறாங்களா என்னங்கிறது அவங்கள கேட்டால் தான் தெரியும். அவங்கவுங்களும் தனிமையில் போயிட்டு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, ஓடுறாங்க. வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் லீவு. அன்றைக்கும் பார்த்திங்கன்னா வீடு சுத்தம் பண்ணுறது மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டு யாரும் பார்க்குறதில்ல. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு டைம் இருந்தால் கோயிலுக்கு போவாங்க. நல்லபடியாக இருக்கணுன்னா ஒற்றுமை வேணும். ஒற்றுமை இல்லாத நாட்டில் எதை எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை தான். அரசியல்லையும் பிரச்சனை, நாட்டிலையும் பிரச்சனை, பொருளாதாரத்துலேயும் பிரச்சனை. இருக்க விலைவாசி ஏறிக்கிட்டு இருக்குது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்குது. இதனாலே பாதி குடும்பத்தில் பிரச்சனை வருது. சம்பாத்தியம் பத்தவே மாட்டேங்குது. பவுன் எடுத்துக்கிட்டால் பார்த்துங்க 7000 வந்துருச்சு கிராமு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அதனால் பார்த்து
நல்லபடியாக சிக்கனமாக செலவு பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. வாழ்க வளமுடன்.